யார் இங்க கோலம் போட்டது? கொலை கைதி ஜானகி. அவையே இங்க கோலம் போட்டா? ஆபீஸ் வாசல்ல மா கோலம் போட்டா மங்களகரமா இருக்கும். அதிலும் பச்சரிசி மாவுல கோலம் போட்டா பல ஜீவராசிகள் சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொன்னா. அவளே ஒரு கொலகாரி. அவ மத்த உயிர்கள் வாழறத பத்தி கவலைப்படுறாளா? இந்த படத்துக்கு யார் மாலை போட்டா? கைதி ஜானகி. அவளேவா? ஆமாங்க. அகிம்சையை போதிச்ச காந்தி மகானுக்கு பூமாலை போடுறது புண்ணியம் சொல்லி போட்டார். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இவங்க 4 பேர் எப்ப பார்த்தா ஜெயிலுக்கு ஒரே கலாட்டா பண்றாங்கம்மா. இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம தண்டனை கொடுத்துருக்கோம் இல்ல? ஆமா. இந்த தடவை கடுமையான தண்டனை கொடுத்ததான் அடங்குவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நம்ம ஜெயில் தோட்டத்துல 16 அடி நீளம் 10 அடி ஆழம் ஒரு குப்பை குழி வெட்டி ஆகணும். போக போக நடங்க. அங்க என்ன பாரு நட. ஆண்டவன் மனுஷனுக்கு 6 அடி தானே சாங்ஷன் பண்ணிருக்கான். இந்த ஜெயிலரு 16 அடி குழி பறிக்க சொல்லியிருக்காளே ஏன்? அவ ஒருவேளை ஆணையை பிடிக்க போறாளே என்னமோ. அவ யானை பிடிக்க போறாளோ இல்லையோ, நாம ஜெயிலருங்கிற 2 கால் யானையை பிடிக்க போறோம். கரெக்ட். அவ நம்மள குப்பை குழி எடுத்து சொன்னா நம்ம குப்பைன்னு நினைக்கிற அவளை இதுல தள்ளிட வேண்டியதுதான். நான் ஈவினிங் ரவுண்ட் போயிட்டு வரேன். பைக் எல்லாம் கட்டி. எஸ் மேடம். ஒரு ஜெயிலர் வந்துட்டு இருக்கா. வாங்கடி போய் ஒளிஞ்சுக்கலாம். என்ன எங்க கலாட்டா? அரடே, ஜெயிலரம்மா அங்க வராங்க. அப்ப இது யாரு? ஜானகியா? நீ ஏன் இங்க வந்த? யார் உன்னை அடிச்சது? பதில் சொல்லு. சரி சரி, என் ரூமுக்கு வா. இப்ப நடந்த உண்மையை சொல்லு. அங்க என்ன நடந்தது? உங்களால தண்டிக்கப்பட்ட அந்த 4 பெண்களும் உங்களை சாக்க திட்டம் போட்டாங்க. நீங்க வெட்ட சொன்ன குடியிலே உங்களை தள்ளி பழி வாங்க நினைச்சாங்க. ஓ மை குட்னஸ். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதனாலதான் உங்க மாதிரி போய் நின்னு உங்க அடியை நான் வாங்கிக்கிட்டேன். ஜானகி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அர்த்த ஜந்துக்கள் உயிர் வாழணுங்கிறதுக்காக கோலம் போடுறேன். அகிம்சா மூர்த்திக்கு மாலை போடுறேன். அதிகாரியான எனக்காக அடிபடுறேன். இப்படி உலகத்துக்காக நினைக்கிறேன். எப்படி ஒரு கொலையை பண்ணிருக்க முடியும்? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, சத்தியமா நான் கொலை பண்ணல. ஆனா சட்டம் என்ன கொலைகாரின்னு பட்டம் கட்டிடுச்சு. அப்படின்னா எஸ்டேட் முதலாளி பரந்தாமனை நியாயம் கேட்க போனேன். ஆனா நான் போறதுக்கு முன்னால விதி வேற ஒருத்த உருவல வந்து உயிரையே பிடிச்சிருச்சு. பரந்தாமனை நீ எதுக்காக நியாயம் கேட்க போன? என் கூட பிறந்த தங்கச்சி நான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த சுசீலாவை அந்த பரந்தாமன்
மாளிகை முதலாளி பரந்தாவன் என்னை பலாத்காரமாக கெடுத்து விட்டார். மானம் இழந்த நான் வாழ விரும்பவில்லை. இந்த கடிதம் கையில் கிடைக்கும் பொழுது நான் பிணவாக இருப்பேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு உன் அன்பு தங்கை சுசீலா.